ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு நலங்குக்கு 10 கிலோ பிரியாணி, கத்திரிக்காய், பிரெட் அல்வா, 65 செஞ்சுட்டோம். இங்கே கேஸ் அடுப்பில் 10 கிலோ செஞ்சுருக்கேன். மழை பெஞ்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த மழை டைமில் நம்ம தம் ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், அனல் பக்குவத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். வீடியோ போடுறோம் பாருங்கள். நூறுரூவாண்ணா. ஆமாண்ணா, சிக்கன் புரியல. வடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சுட தண்ணி எடுத்து வைக்கணும். நாம் மறக்கக்கூடாது. மேலே தண்ணி ஊற்றுற மாதிரி டைமில் வரும். ஏன்னா நம்ம நல்லா வேக வைக்காமல் எடுத்துட்டா தண்ணி அதிகமாக இழுத்துரும். அப்போ அந்த டைமில் அந்த சுட தண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா அதில் தான் உப்பு இருக்குது, அதுதான் சூடாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதுமாரி வடித்து 2 நிமிஷம் கூட வெளியில் இருக்கக்கூடாது. 1 to 1.5 நிமிஷம்லாம் எந்த ஒரு அதனால தான் இப்போ நம்ம தவக்க லேட்டாக சொல்கிறது பார்த்தா அது கொதி வருதா, இது லேசாக பபுள்ஸ் வந்தோடனே அந்த அரிசியை கொட்டணும். சரியா? கொட்டும் போது என்ன நான் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, கரண்டியை ஷேக் பண்ணுவேன். அந்த அரிசியும் தண்ணி சமமாகி ஆயிலும் நீரும் மேலே வரும். 2வது ஜிக்ஸாக் மாதிரி பண்ணுவேன். மசாலா திக்காக இல்லாமல் ரைஸில் ஏறும். சரிங்களா? ஒவ்வொரு கொதி வரக்கூடாது. தோசைகளுக்கு வெளில அனல் வரக்கூடாது. கொட்டுங்க. ஆனால் கொட்டுறேன்னா பார்த்துங்க. உங்களுக்கு எல்லாம் இப்போ கூட அரிசி கூட அழுத்தி பார்த்துங்க. சரியா? ஸோ அதே தன்மை தான் அரிசி அழுத்தி பாருங்கள். என்னென்னா இந்த அரிசி வந்து உள்ள வறட்சியாக இருக்கும், மேலே உடையுதா? இப்போ அரிசியை நான் 3 கிலோன்றதுல ஒரே லேயராக போட்டேன். இதே ஒரு 10 கிலோ வந்தால் 3 லேயராக போடுவேன். நல்லா பாருங்கள், இந்த அரிசியை எதுவுமே இல்லாமல் நான் நல்லா பாருங்கள். இது என்னென்னா இந்த இடம் தான் வந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த கரண்டி வச்சேன்னா சும்மா இப்படி செய்கிறேன். இப்படி செய்யும் போது இது ஏன்னா அந்த அரிசியும் தண்ணியும் சமமாகும். ஒரு இடத்துல அரிசி அதிகமாக, ஒரு இடத்துல மசாலா அதிகமாக இல்லாமல் மேலே பாருங்களேன், அந்த தண்ணி ஆயில் வந்துக்கினே இருக்கும். பாருங்களேன், அரிசியும் தண்ணி தலைன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் பொசிஷனே. சரியா? 2 ஈக்குவலாக இருக்கணும். வந்துச்சா? நம்ம எதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணுமா? எதுவும் ஊற்றலை. சரியா? இந்த போட்டலாமா? ஆனால் முடிஞ்சிச்சு. இந்த ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சா? நீர் ஃபுல்லாக மேலே வந்துருச்சா? வணக்கம் தம்பிகள், சென்னையிலேருந்து வந்திருக்காங்க ட்ரைனிங்க்கு. இவங்க வந்ததில் இவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, இல்லை கற்றுக்கிட்டாங்களா என்னன்றது கேட்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நம்ம அவங்களோட கேள்விகளே நமக்கே நிறைய அனுபவத்தை கொடுத்துச்சுண்ணா. உண்மையாக கேள்வி கேட்கணுன்னா கேட்டால் தான் நிறைய பதில் கிடைக்கும். சரிங்களா? வணக்கம் எல்லாருக்கும். நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். சரிங்களா? நான் என்ன எதிர்பார்த்தனோ எனக்கு கிடச்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே. அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு.